ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9/7/2025க்கான கேரளா நாட்டு சார்ட் கெஸிங்கை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட் நான் சார்ட் கெஸிங் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதம் ஃபுல்லுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஓப்பனாகவே ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை அந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷனில் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஒரே சிங்கிள் நம்பர் தான். ஸோ எப்படி அப்படிங்கிறது பாருங்கள். நமக்கு ஜூன் மாதத்தில் ஒரு 420 அப்படின்னு சொல்லிட்டு உள் நம்பரில் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? 420. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் ஒரு 204. அந்த 420ங்கிறத பாக்ஸ் பண்ணி அடித்தப்போ நம்பர்ஸ் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 420 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 204 அந்த நம்பர் தான் பாக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க, சரிங்களா? உள் நம்பர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பர் தான், 420. ஸோ இந்த நம்பர் தான் சேம் நம்பராக நமக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ 420 காமனாக வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கெஸிங் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு நேராக வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 423ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 518 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? இப்போ 420ன்னு சொல்லி ஃபஸ்ட் நமக்கு அடிக்கும்பொழுது எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 423. ஸோ இங்கே எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது 4, 2, 3 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு கிராஸாக 1, 5, 8 அப்படின்னு சொல்லி இந்த சைடு நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நம்பர் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா நமக்கு இந்த இடத்துல இந்த 3 நம்பர்ஸ்லேருந்து தான் ரிசல்ட் வரணும், சரிங்களா? அப்போது இதுலேருந்து எந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ 046 பார்த்தீங்களா? 046க்கு ஒவ்வொரு நம்பர் கம்மி பண்ணுறோம், சரிங்களா? 9, 3, 4. இப்போது 934. இதுலேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வந்திருக்கு. அப்போது இதில் 4, 2, 3 இதுலேருந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி நேராக அப்படி போட்டுக்கலாம், சரிங்களா? அது இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு எடுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து, அதாவது இந்த ரிசல்ட்லேருந்து 3, 2, 4 இந்த இடத்துலேருந்து நமக்கு 2 நம்பர் வர மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தாலும் நமக்கு இதுலேருந்து 2 நம்பர் இருக்குது, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 266 பாருங்கள். 266க்கு ஒவ்வொரு நம்பர் கம்மி பண்ணோம்னா நமக்கு 5, சரிங்களா? 1, 5, 5. ஸோ இதுலேருந்து நமக்கு 2 நம்பர் வந்திருக்கு, சரிங்களா? 518 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 1, 5 அப்படி நம்பர் இருக்குது. அப்போது இதில் கான்செப்டாக நம்ம இதில் 1, 5 அப்படி நம்பரை எடுத்துக்கலாம், சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு 044க்கு ஒவ்வொரு நம்பர் கம்மி பண்ணுறோம், சரிங்களா? இப்போது 0க்கு ஒவ்வொரு நம்பர் கம்மி பண்ணோம்னா நமக்கு 9, சரிங்களா? 4க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 3. ஸோ 3, 9, 3 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ 9, 3 அப்படிங்கிற நம்பரு வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கெஸிங் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இதில் நமக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா 793 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது, சரிங்களா? ஏன்னா 044ல் 0க்கு கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, 4 கீழே 3. ஸோ 9, 3லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும், சரிங்களா? 933. ஸோ இதுலேருந்து 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 793 இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம கான்செப்டில் இல்லை, சரிங்களா? 0க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 9. ஏன்னா இங்கே நமக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இல்லை, சரிங்களா? இந்த இடத்துல இல்லை. ஆனால் நமக்கு இந்த பேட்டர்ன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 793. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. 3, 9 ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கரெக்டாக நம்ம இந்த பேட்டர்ன் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நம்ம ஒவ்வொரு நம்பர் கம்மி பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கம்பல்சரி நமக்கு நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. 3, 4 பிசி நம்பர் வந்திருக்கு. அடுத்தது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏபின்னு வச்சுக்கலாம், ஏசின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு 9, 3லேருந்து நம்பர்ஸ் வரணும், சரிங்களா? இப்போ நம்ம 793 அப்படிங்கிற நம்பரு எடுத்துக்கலாம். அந்த 793 சொல்லி அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 39 அப்படிங்கிற நம்பர் வரலாம், சரிங்களா? ஏன்னா இங்கே 40 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 40க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா நமக்கு 39. 739 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபிஎஸ்சிபிஸில் 93, 39 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே சிங்கிள் நம்பர் தான் 739. இதை பவர் பண்ணி போட்டிங்கன்னா 284, சரிங்களா? ஸோ பவர் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை இந்த 306 அப்படிங்கிற நம்பர் நான் கிராஸில் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு இங்கே நேராக எடுத்துட்டாங்க, அடுத்து கிராஸாக எடுத்துட்டாங்க. இந்த கிராஸிங் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 793, 904, 598லாம் நீங்கள் ப்ளேஸ் ஆனீங்கன்னா நேராக எடுத்து ட்ரை பண்ணுறது உங்களோட விருப்பம்.
என்னோடய கெஸ்ஸிங்கில் 739 சிங்கிள் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு நம்பர்ஸ் வரணும் அப்படின்னா, இந்த நம்பரை 9140க்கு பார்த்தீங்களா, அந்த நம்பரை பெரிய கெஸ்ஸிங்க்கு இல்லை. சரிங்களா? எனக்கு மறுபடியும் மாற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. சரிங்களா? 9410 பிக் ப்ளேஸாக இருந்தீங்கன்னா அந்த நம்பரை 9410 அப்படின்னு சொல்லி திருப்பி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 739 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிஸில் 284 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆல் போர்டுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அந்த நம்பரை உங்களுக்கு பேட்டர்னோட உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 739 ஆல் போர்டுக்கு 3993 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு 33 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு வரணுங்க. ஸோ எப்படி அப்படிங்கிற சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இது சேனல் நாம் நிறைய டைம் சொல்லியிருக்கிறது தான். சரிங்களா? 18 அதாவது 1 அந்தந்த மாதத்தில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி உள் நம்பர் பார்த்துங்க. 18 18ங்கிறது 18. ஸோ இந்த இடத்துல 72 72க்கு 27. ஸோ இந்த இடத்துல நமக்கு 31ங்கிறது நமக்கு மார்ச் மாதத்தில் வரல. 5/3 35. சாரி, இங்கே இருக்குது பாருங்கள். 1/3 123. 7/1 7/1ங்கிறது இந்த இடத்துல 17. 8/1 8/1ங்கிறது நமக்கு லாஸ்ட்டில் 1/8ன்னு சொல்லி வந்துச்சு. இப்போது இன்றைக்கி வரல 33 நீங்கள் சப்போர்ட்டுக்கு எடுத்து ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கரெக்டாக 2ஆம் தேதியோட உள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் வந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ எல்லா மாதமும் பார்த்தாங்க நமக்கு வந்திருக்கு. ஸோ 33 22 அப்படிங்கிற நம்பர் நான் ஃபாலோவில் கொடுத்துருந்தேன். 3 நாளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. இது வந்து நான் அது வந்து கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பேட்டர்னே சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போது நமக்கு 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் எல்லா மாதமே வந்து பார்த்தோன்னா கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. 33 அப்படிங்கிற நம்பரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆல் போர்டுக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனித்து பார்த்துங்க. உள் நம்பரில் நமக்கு 257 இருக்குது. சரிங்களா? 257 2ஆக டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? டிவைட் பண்ணால் நமக்கு 128.5ன்னு சொல்லி கிடைக்கிது. இந்த 441 அதாவது உள் நம்பர் வந்து 2ஆல் வகுக்கிறோம். சரிங்களா? உள் நம்பரை 2ஆல் வகுக்கிறோம். அடுத்து வெளி நம்பரை ப்ளஸ் பண்ணுறோம். அந்த நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் 441. இதில் 569 உள் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வர உள் நம்பருக்கு நமக்கு வந்து 0.5ன்னு சொல்லி இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. அதிலேருந்து 6 9 ஆல் போர்டுக்கு நம்பர். சரிங்களா? அடுத்த நாள் நமக்கு 6ங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு 350 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணோம்னா நமக்கு 175. இந்த 667 ப்ளஸ் பண்ணணும். 667 நமக்கு 842. நமக்கு 4ங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு 324 வகுத்தல் 2 162ன்னு கிடைக்கிது. ப்ளஸ் 114 அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுறோம். 276 லாஸ்ட் நம்பர் நம்ம ஆல் போர்டில் போட்டோம் அப்படின்னா 7 பாஸு 6 பாஸு நம்ம ஒரு நம்பர் கணக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 236 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 118 அப்படின்னு சொல்லி வருது. ப்ளஸ் 650 அந்த நம்பரை ப்ளஸ் பண்ணுறோம். 775 நமக்கு 7 5 ட்ரை பண்ணோம்னா நமக்கு 7 அப்படி நம்பர் பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 195 அப்படி நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ளஸ் 227 வெளி நம்பரை ப்ளஸ் பண்ணுறோம். நமக்கு 324. சரிங்களா? அதில் நமக்கு 2 நாள் ட்ரை பண்ண போகிறோம். 2 நாள் ட்ரை பண்ணோம்னா 4 அப்படிங்கிற நம்பர் பாஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 195 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ப்ளஸ் 227 இதான் நம்ம போட்டு காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 501 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 501 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 250 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா? இதை வந்து 46 அப்படி நம்பரை ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணோம்னா 296. நெக்ஸ்ட் நமக்கு 9 அப்படி நம்பர் பாஸு. சரிங்களா? இப்போது 745 அப்படிங்கிற நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 119 ப்ளஸ் பண்ணுறோம். நமக்கு 491.
ஸோ இதில் 9 நம்ம ப்ளே பண்ணுவோம். 9 ப்ளே பண்ணும்போது நமக்கு ஆல்போர்டு 1 பாஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 179 அப்படிங்கிறது வகுத்தல் 2 அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி 89.5ஓட வெரி நம்பர் 140 ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 29. இப்போது நாளைக்கு ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் 29. ஸோ இந்த பேட்டர்னை நீங்களே ட்ரை பண்ணி ஆல்போர்டு நிறைய பேர் வந்து ஆல்போர்டு கெஸ்ஸிங் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ நீங்களாக அடுத்தடுத்த நாட்களில் போட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.